ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பாபா மீது இப்போ அன்பு இருக்குது அப்படின்னா நம்ம மற்ற எல்லா அன்பையும் பார்த்துட்டோம். இப்போ இவ்வளோ எல்லையற்ற ஒரு ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய பாபா கிட்ட தான் இப்போ நமக்கு அன்பு இருக்குது. ஏன்னா பாபா நமக்கு ஒரு பிறவிக்கான ஆஸ்தி கிடையாது, பல பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுக்குறார். யார்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதுன்னா அவங்க மேலே அன்பு ஏற்படுது. ஒரு அப்பா கிட்ட பாபா சொல்கிறாங்க, நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா, நிறைய சொத்து இருந்தால் அன்பு கூட அந்த குழந்தைக்கு அந்த அப்பா மேலே ரொம்ப நிறைய இருக்கும். ஒருவேளை அப்பா கிட்ட சொத்தே இல்லை, தாத்தா கிட்ட தான் சொத்து இருக்குது அப்படின்னா அப்பா கிட்ட அவ்வளோ அன்பு இருக்காது. ஆனால் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்க கொடுக்கக்கூடிய தாத்தா கிட்ட ரொம்ப அன்பு போயிடும். அப்போ பாபா கிட்ட நமக்கு அன்பு இருக்குது அப்படின்னா பாபா அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார். நான் சங்கமயுகத்தில் உங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி கொடுக்குறேன், எல்லையற்ற பல பிறவிக்கான ஆஸ்தி. அப்போ உங்களுக்கு என் மேலே இப்போ அவ்வளோ அன்பு என்பது ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, அந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். எவ்வளோ உயர்ந்த படிப்பை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்ம கற்றுத்தரார். ஏன்னா பகவான் வராரு, அவர் தரிசனம்தான் கொடுப்பாரு, இல்லை ஏதாவது வரம் கொடுப்பாரு, அப்படி தான் பக்தியில். ஆனால் படிப்பை கற்றுக் கொடுப்பாருங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. இப்போ சங்கமயுகத்தில் அவர்கிட்ட இருந்து டைரெக்டாக நம்ம படிப்பை கற்றுக்கொண்டு இருக்கோம் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். இவ்வளோ உலகத்துக்கே எஜமானர்களாக நம்மளை ஆக்குறாரு படிப்பை கற்றுக் கொடுத்து ராஜயோகத்தைனா அவ்வளோ குஷி இருக்கணும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள், இந்த உண்மையான வருமானத்தை சங்கமயுகத்தில் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணுமா, இல்லை அந்த அழியக்கூடிய வருமானத்துக்கு பின்னாடி அதிகமாக போகணுமா? இப்போ பாபா சொல்கிறாங்க, ரெண்டுமே செய்யணும். யார் இல்லற வாழ்க்கையில் இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்கள படைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும், குடும்பத்தை பராமரிக்கணும், அதுக்காக நீங்கள் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த எல்லையற்ற சம்பாதிக்கிறது, வருமானத்தை செய்கிறது, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நம்ம அதனால் விட்டுறக்கூடாதுங்கிறது, இதில் குறைவாகவும் ஆகிடக்கூடாது. இந்த வருமானத்துலேயும் நம்ம நிறைய சேர்த்துக்கணுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எந்த படிப்பு ரொம்ப உயர்ந்தது, அந்த படிப்பா லௌகீக படிப்பா ஒரு பிறவிக்கு தான் அதனுடைய பலன் கிடைக்கும், படித்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த படிப்பு பல பிறவிக்கும் கூடவே வரக்கூடியது, பிராப்தியை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த படிப்பையும் நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்க வேண்டும்ங்கிறத பாபா சொல்கிறாங்க. அதே போல் பாபா சொல்கிறாங்க, யாத்திரை, அந்த யாத்திரை போனீங்க ஜட யாத்திரை, யாரை நினச்சிட்டு போனோமோ அவரும் சிலையாக தான் இருப்பார். அவரை சந்திக்கலாம் முடியாது எந்த ஒரு யாத்திரைக்கு, யாரை நம்ம தேடி சோம்நாத், அமர்நாத், இமயமலைன்னு போயிருந்தாலும். இது சைத்தன்யமான யாத்திரைங்கிறார். நீங்கள் மதுபனுக்கு போகிறது, இப்போ நம்ம மதுபனுக்கு போகிறோன்னா சைத்தன்யமாக சிவபாபா வராரு, தாதாவை சந்திக்கிறதுக்காக நம்ம போகிறோம். பிரம்மாவோட உடலில் சிவபாபா வராரு. இப்போ அந்த காலத்தில் சொல்கிறார் பாபா. அப்போ எவ்வளோ குஷியோடு நீங்கள் அங்கேருந்து வரணும், வீட்டிலேருந்து வரணும். நம்ம தாதாவை சந்திக்கிறதுக்காக நம்ம போகிறோம். சைத்தன்ய ஆத்மா, சைத்தன்யமாக பரமாத்மாவை சந்திக்கிறதுக்காக போகிறோம். அவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை சந்திக்கிறோம். அவர் நம்மளை எப்படி மாற்றுறாரு, முள்ளிலிருந்து மலராக மாற்றுறாரு. எப்படி முள்ளாக இருந்தோம், பாபா நம்மளை மலராக மாற்றுறாரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவை சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனிதர்களோட வார்த்தைகளோடு ஒப்பிடவே முடியாது. ஏன்னு சொல்கிறாருன்னா, பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியம். மனிதர்களோடது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பாபாவோட ஸ்ரீமத் மகா வாக்கியம் ஒவ்வொன்றுமே ஆத்மாவை பத்தீத்தத்திலேருந்து பாவனமாக்கக்கூடியது. வேறு எந்த ஒரு குருக்கள், சாது, சன்னியாசிகளோட மகா வாக்கியங்கள் யாரையுமே அந்தளவுக்கு பாவனமாக்காது, பத்தீத்தத்திலேருந்து பாவனமாக்காது. அதனால் பாபாவோடது மட்டும்தான் மகா வாக்கியம்னு நாம் சொல்ல முடியும். மலராக நம்மளை ஆக்கக்கூடிய மகா வாக்கியங்கள். சாது சன்னியாசிகள் மாதிரி நீங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு போக வேண்டாங்கிற, பொறுப்பு கடமையை விட்டுட்டு போயிடுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இல்லறத்தில் இருந்துகிட்டே நீங்கள் உயர்ந்த நிலை அடையலாம். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், பகவானை நினைவு செய்யுங்க, தன் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தந்தையான சிவபாபாவை. அப்போ உங்களுடைய விகர்மங்கள் எல்லாம் விநாசமாயிடும், எல்லா பாவங்களும் அழிந்து போயிடும், ஆத்மா தூய்மையாக மாறிடுங்கிற மெசேஜ் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ சாதாரணமான உடலில் வரேன், என்ன தான் காளை மாடில் நந்தி ஆகல வரதெல்லாம் காமிச்சிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க, நான் ரொம்ப சாதாரண உடலில் வரேன், என்னை பார்த்தா பகவான் வந்திருக்காருன்னு கூட தெரியாதுங்கிற. ஏன்னா சாது சன்னியாசிகள் தன்னோட சாதாரண மனித நிலையிலேருந்து சந்நியாசம் பண்ணும்போது உயர்ந்தவங்களாக காட்டிக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க, காவி உடை, இல்லை ஜடாமுடி வளர்த்துக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க. சிவபாபா அப்படி கிடையாது. நான் என்ன பண்ணிக்கட்டும் அலங்காரம்,
பாபா கேட்குறாரு, என்ன அப்படியே உயர்ந்த பகவானே வந்துட்டாருன்னு பார்க்குறதுக்கு, அது என்ன பண்ணிக்கிட்டோன்னு நீங்களே சொல்லுங்கங்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே பாபா செஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமான மனித உடலில் ரொம்ப சாதாரணமாக வராரு. ஆனால் அவர் எந்தளவும் உயர்ந்து அவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம் சந்திக்கிறோம். அதற்கான குஷி நமக்கு இருக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 16/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கிறீர்கள். கேள்வி: எந்த ஒரு தேகதாரி மனிதனின் பேச்சையும் பாபாவிடம் ஒப்பிட முடியாது, ஏன்? பதில்: ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும். அந்த மகா வாக்கியங்களை கேட்கிறவர்கள் மகான், அதாவது புருஷோத்தமர்களாக ஆகிவிடுகின்றனர். பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக நம்மை மாற்றிவிடும். மனிதர்களின் சொற்களோ மகா வாக்கியங்கள் அல்ல. அவற்றை கேட்டு மேலும் கீழே தான் இறங்கி வந்துள்ளனர். பாடல்: இந்த உலகம் மாறினாலும் நான் மாறமாட்டேன், அப்படின்னா நிலையாக இருப்பேன். ஓம் சாந்தி. இந்த பாடலினுடைய முதல் வரியில் கொஞ்சம் அர்த்தம் இருக்கின்றது. மற்ற முழு பாடலும் எதற்கும் உதவாது. பக்தியில் கூட தவறாக எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் கரெக்டாக இருக்குது. இந்த உலகம் மாறினா கூட பாபா நான் மாற மாட்டேன். அப்போ பாபா சொல்கிறாங்க, கீதையில் எப்படி பகவான் வாக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்களோ, மன்மனாபவ மத்யாஜிபவ, இந்த வார்த்தைகள்லாம் சரியாக உள்ளனது. இப்போ அவ்வளோ பெரிய லௌகீக கீதை நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் சில வார்த்தைகள் கரெக்டாக சத்தியமானதாக இருக்குது அப்படிங்கிறத பாபா சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்கிறாரு? இது மாவில் உப்பு போட்ட அளவிற்கு சிறிதளவு உப்பு சேர்க்கிறது, அந்தளவுக்கு தான். அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தான் சரியாக இருக்குங்கிறார். அதே போல் தான் இந்த பாடலும். இந்த பாட்டிலையும் ஒரு சில அந்த வரிகள் கரெக்டானதாக இருக்குது. இப்பொழுது பகவான் என்று சொல்லப்படுவது யாரை தான் நம்ம பகவான்னு சொல்கிறோம்? இதெல்லாம் குழந்தைகள் நல்லபடியாக புரிந்து கொண்டீர்கள். எந்த உடல் இருக்கக்கூடிய மனிதனுமே பகவான் இல்லைன்னு நம்ம கரெக்டாக இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சிவபாபா அவர்தான் பகவான் என்று அழைக்கப்படுகிறார். ஒரே ஒரு சிவத்தந்தை தான் பகவான். சிவபாபா சிவாலயத்தை படைக்கிறார், சொர்க்கத்தை படைக்கிறார். எங்கே வருகிறார்? இந்த வேஷ்யாலத்தில், அதாவது விகாரமான அசுத்தமான உலகத்தில் தானே கூறுகின்றார், ஹே இனிமேலும் இனிமையான செல்லமான தேடு கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே அப்படின்னு யாரை சொல்கிறாரு? ஆத்மாவை. கேட்பது ஆத்மாதான். நாம் ஆத்மா அவிநாசி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது நம்ம அழிவே கிடையாது. தேகம் அழியக்கூடியது, விநாசமாகக்கூடியது. நாம் ஆத்மா இப்பொழுது நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகா வாக்கியங்கள் ஒரு பரமாத்மாவினுடையது மட்டும்தான். இல்லை, வேறு யார் சொல்கிறதையும் மகா வாக்கியம்னு சொல்லவே முடியாது. எந்த மனித குருக்கள் சொன்னதும் சரி, எந்த தர்ம பிதாக்கள் சொன்னதும் சரி, மகா வாக்கியம்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பரமாத்மாவோட தான் சொல்ல முடியும். அவர்கள் மகான் ஆத்மாக்களாக, ஆத்மாக்களுக்குள் உத்தம ஆத்மாக்களாக ஆக்குகின்றனர். மற்றபடி மகாத்மாக்கள், குரு முதலியார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அதை அவர்கள் சொல்வதை மகா வாக்கியம் என்று கூறவே முடியாது. மற்றவங்க சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள்னு சொல்லிட்டு யாரோடத மனிதர்களோடதை கேட்டாலும் அது மனிதர்களை மகானாத்மாக்களாக மாற்றுமே தவிர தேவாத்மாவாக ஆக்காது. அவ்வளோ சிரேஷ்டமான உயர்ந்த தூய்மையான ஆத்மாக்களாக வேறு யாருடைய மகா வாக்கியங்களும் மாற்ற முடியாது. அதனால தான் அந்த மகா வாக்கியங்கள்னு சொல்ல முடியாது. அது குருவாக இருந்தாலும் சரி. சிவோகம், நானே சிவம் என்று அவர்கள் சொல்வதும் சரியான வாக்கியம் அல்ல. நாமே சிவம், நமக்குள்ளே சிவன் இருக்கார், அதுவும் தப்பு. இப்பொழுது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டு நறுமணம் நிறைந்த மலர்களாக ஆகின்றீர்கள். முள் போன்றவர்கள் மலராக மாறுகிறீர்கள். முள் மற்றும் மலருக்கிடையில் எவ்வளோ வேறுபாடு இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் இதெல்லாம் அறிவீர்கள். எப்படி முள்ளாக இருந்தோம், எவ்வளோ மலராக இருக்கும். நமக்கு மனிதர்கள் யாரும் இதெல்லாம் சொல்வதில்லை. இவருக்குள், அதாவது பிரம்மாவுக்குள் சிவபாபா அமர்ந்துள்ளார். அவரும் ஆத்மா தான், சிவபாபாவும் ஒரு ஆத்மா தான். ஆனால் அவர் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது ஹே பரமாத்மா வாருங்கள், எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று பதித்த ஆத்மாக்கள் கூறுகின்றனர்.
அவர்தான் பரம்பிதா. மிக மேலானவராக நம்மை ஆக்கக்கூடியவர். நீங்கள் புருஷோத்தமமாக ஆகின்றீர்கள். அதாவது அனைத்து ஆத்மாக்கள்லேயும் உத்தமமான ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள். அவர்கள்தான் யார்? எல்லா ஆத்மாக்களையும் உத்தம ஆத்மாக்கள், தேவாத்மாக்கள், தேவதைகள். பரம்பிதா என்ற சொல் எவ்வளவு இனிமையானது. பரம்பிதா எவ்வளோ உயர்ந்த அப்பா. சர்வவியாபி என்ற அவரையும் சொல்லிவிடுகின்றனர் என்றால் அந்த இனிமை வருவதில்லை. அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரு. தூண் துரும்புலையும் இருக்கார், நாய் பூனையிலையும் இருக்காருன்ட்டாங்க, கல்லுலேயும் இருக்காருன்ட்டாங்க. அப்போ எப்படி அதை இனிமைன்னு சொல்ல முடியும்? உங்களிலும் கூட மிக சிலர் தான் மிகவும் அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்கின்றனர். அவரை தெரிஞ்சவங்க நம்ம கூட நமக்குள்ளேயும் ஒரு சிலர் தான் அவரை அவ்வளோ அன்பாக நினைக்கிறாங்க. அங்கே கணவன் மனைவி ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர். இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகும். எப்படி இல்லறத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி எவ்வளோ ஒருத்தர் அன்பாக இருக்காங்க, அதுபோல தான் பாபா இங்கே அன்போடு நினைக்கணுங்கிற. பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது இல்லையா? ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு போல் பக்தியில் இருக்காது. ஏன்னா பக்தினா பகவானை உயர்ந்தவராகவும் தன்னை ரொம்ப தாழ்ந்தவராகவும் நினச்சிக்கிறாங்க. அதனால் அவ்வளோ அன்பு இருக்கிறதில்ல. இங்கே அப்பான்னு நினைக்கும் போது அவ்வளோ அன்பு இருக்குங்கிறார். அந்த அன்பு அங்கே பக்தியில் அவ்வளோ பூஜை செய்கிறவங்களுக்கு இருக்கிறது. தந்தையை அறிந்து கொள்வதே இல்லை எனும் பொழுது எப்படி அன்பு இருக்கும்? அவரை தெரியவே இல்லை அப்பான்னு. இப்பொழுது குழந்தைகளே ஆகிய உங்களுக்கு தான் மிகுந்த அன்பு என்பது உள்ளது. ஆத்மா கூறுகிறது, மேரா பாபா, என்னுடைய அப்பா, என்னுடைய பாபா. ஆத்மாக்கள் நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். ஒவ்வொரு சகோதரரும் சொல்கின்றார், பாபா எனக்கு தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அது அன்பு என்று சொல்லப்படுவதில்லை. யாரிடம் ஏதேனும் கிடைக்கிறது என்றால் அவரிடம் அன்பு உள்ளது. தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. அப்பா கிட்டேருந்து என்ன கிடைக்கிது? ஆஸ்தி கிடைக்குது. சகோதரருக்குள்ள அன்பு அது வேறு. ஆனால் அப்பா கிட்டே இருக்கக்கூடிய அன்பு அவ்வளோ உயர்ந்த அன்பு. ஏன்னா ஆஸ்தி கிடைக்குது. எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அவ்வளோ குழந்தையின் அன்பு இருக்கும். அப்பா கிட்ட அதிக சொத்து கொடுக்குறாருன்னா அவ்வளோ அதிகமாக அன்பும் இருக்கும். தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை, தாத்தாவிடம் தான் இருக்கிறது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது. அப்பா கிட்ட ஒரு சொத்தும் இல்லை, தாத்தா கிட்ட தான் இருக்குன்னா அப்போ தாத்தா கிட்ட தான் அன்பு இருக்கும். தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும், இவரிடம் சொத்து கிடைக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுதோ எல்லையற்ற தந்தை சிவபாபா இருக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறாரு, எல்லையற்ற ஆஸ்தி. பல பிறவிக்கும்னா எவ்வளோ அன்பு நமக்கு இருக்கணும். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு பாபா கல்வியை கற்றுத்தருகின்றார். இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். பகவான் வருவார், தரிசனம் கொடுப்பார், அப்படி தான் நினச்சோம். முக்தி கொடுப்பார். ஆனால் படிப்பு சொல்லி கொடுப்பாரு. அதை நம்ம இப்போ பார்க்குறோம். டைரெக்டாக நமக்கு படிப்பை கற்றுக் கொடுத்துட்ருக்கார். இப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். படைப்பவராகிய தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை. அப்படி அறியாத காரணத்தினால் பிறகு தன்னையே தந்தை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நானே கடவுளுங்கிறாங்க. எப்படி குழந்தைகளிடம் கேளுங்கள் உங்களுடைய தந்தை யார் என்று, கடைசியில் நான் தான் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லையா? விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த தந்தைகள் அனைவரும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இவர்களுக்கு இருப்பார். இந்த எல்லா அப்பாவுக்கெல்லாம் அப்பாவாக ஒருத்தர் இருப்பார். நமக்கு இப்பொழுது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அப்பாவுக்கெல்லாம் அப்பா, தலைவனுக்கெல்லாம் தலைவன். அவருக்கு தந்தை யாரும் கிடையாது. எல்லாருக்கும் அப்பா யாரோ அவருக்கு அப்பா கிடையாது. சிவபாபாவுக்கு அப்பா இல்லை. இவர் உயர்ந்தலும் உயர்ந்த தந்தை. ஆக குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் அவ்வளவு குஷி என்பது இருக்க வேண்டும். இவ்வளோ உயர்ந்த அப்பா நம்ம கிடச்சிருக்காருங்கிற குஷி இருக்கணும். பக்தியில் யாத்திரை செல்கின்றார்கள் என்றால் அங்கே அந்த அளவுக்கு குஷி என்பது இருக்காது. ஏன்னா ஆஸ்தி ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஏனென்றால் பிராப்தி எதுவும் கிடையாது. வெறுமனே தரிசனம் செய்வதற்காக, தர்ஷன் பார்க்குறதுக்காக செல்கின்றனர். வீணாக எவ்வளவு கஷ்டப்படுகின்றனர். ஒன்று, இந்த கால்களும் நடந்து நடந்து தேய்ந்துவிடும். இன்னொன்று, பணமும் செலவாகிவிடும். பைசா அதிகம் செலவழிக்கின்றனர். பக்தினாலே என்ன, நிறைய பைசா செலவு பண்ணுறது. பிராப்தி எதுவும் கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்கின்றது. கோயில் இருக்குன்னா அங்கே நிறைய வருமானம் வருது. அப்படி வருமானம் வருது என்றால் பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டிருப்பார்கள். பக்தியில் வருமானம் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை வச்சே எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக ஆயிருக்கணும். இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதில் கோடிக்கணக்கான பணம் செலவு செய்கின்றனர். அதாவது பாரதவாசிகள் கோயில் கட்டி 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 இருக்கிற பணமெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. பணமெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பாபா தான் சொல்கிறார், அது வருமானம் அப்படிங்கிறது அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு வருது. ஆனால் கட்டும்போது எவ்வளோ அதுக்கு செலவாகுது.
உங்களுடைய சோமநாத ஆலயம் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஒரு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. எல்லா ராஜாக்களிடமும் கோவில்கள் இருந்தன. தந்தை உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருந்தார், எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகியிருந்தீர்கள். ஒரு தந்தை இதுபோல் நமக்கு புரிய வைக்கின்றார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து இவ்வளவு உயர்ந்த தேவதைகளாக ஆக்கியிருந்தேன். இப்பொழுது நீங்கள் எப்படி ஆகிவிட்டீர்கள்? அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இப்போ கடன் வாங்குற மாதிரி பாரதம் ஆயிடுச்சு. இப்போ இதுபோல் தேவதைகளாக நம்மை ஆக்கியிருந்தார். இதெல்லாம் உங்களுடைய புத்தியில் வர வேண்டும் அல்லவா? அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இவ்வளோ கீழே வந்துட்டோம், நமக்கு அந்த ரியலைசேஷன் இருக்கணும் இல்லையாங்கிற. நாம் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தோம், புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து பிறவி எடுத்து எடுத்து முற்றிலும் இப்பொழுது கீழே இறங்கிவிட்டோம், சோழிகளைப் போல ஆகிவிட்டோம். மீண்டும் இப்பொழுது நான் பாபாவிடம் செல்ல வேண்டும். அந்த பாபா நம்மை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். இந்த யாத்திரை தான் ஆத்மாக்களுக்கு பிராப்தியை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஒரு யாத்திரையில் தான் ஆத்மாக்கள் தந்தையை சந்திக்கின்றனர் இல்லையா? இந்த யாத்திரையில் வெறும் தர்ஷன் பண்ணுறது கிடையாது, நினைவு யாத்திரை. ஆகவே உங்களுக்குள் இந்த அன்பு இருக்க வேண்டும். பாபா கிட்ட அவ்வளோ அன்பு இருக்கணும். குழந்தைகள், நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் நாம் அந்த தந்தையிடம் செல்கின்றோம் என்று புத்தியில் இருக்க வேண்டும். மதுபனுக்கு போகிறோம், யாத்திரை போகிறோன்னா நம்ம யார்கிட்ட போகிறோம்? அப்பா கிட்ட போகிறோங்கிறது நமக்கு தெரியும். அவரிடமிருந்து மீண்டும் நமக்கு உலகத்தோட ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. அந்த தந்தை நமக்கு கல்வியெல்லாம் கற்றுத்தருகிறார். குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் இல்லையா? சொல்லிக் கொடுத்து, படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுத்து சொல்கிறார், குணத்தோடு இருங்க. சர்வசக்திவான் பதீத்த பாவனனாகி என்னை நினைவு செய்யுங்கள். நான் கல்ப கல்பமாக வந்து கூறுகின்றேன், என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மனதில் இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் வந்திருக்காங்க, எதுக்கு அவரை நினைவு செய்கிறோம் இல்லையா, நமக்கு என்ன பிராப்தி கிடைக்குது, இதெல்லாம் எப்பயும் உங்கள் புத்தியில் இருக்கணுங்கிற. நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துள்ளோம். பாபா கூறுகிறார், நான் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கின்றேன். ஆத்மா கூறுகிறது, நான் குப்தமாக இருக்கின்றேன். ஆத்மாவும் மறைமுகமாக தான் இருக்குது, பார்க்க முடியாது. நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் சிவபாபாவிடம் செல்கின்றோம். சிவபாபாவிடம், பிரம்மா தாதாவிடம், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. பாப் தாதா இணைந்திருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை சந்திப்பதற்காக செல்கின்றோம். அவர்களால் நாம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம். உள்ளுக்குள் எவ்வளவு எல்லையற்ற குஷி இருக்க வேண்டும். இவ்வளோ உயர்ந்த பதவியை நம்மளை அடைய வைக்கிறார். எப்பொழுதும் மதுபனுக்கு வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது உள்ளுக்குள் மிகவும் குஷி என்பது இருக்க வேண்டும். யாரை சந்திக்க போகிறோன்னு குஷி இருக்கணும். பாபா நமக்கு ஆன்மீக படிப்பை சொல்லித் தருவதற்காக வந்துள்ளார். நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்காக நமக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். குணமே இல்லாத இந்த உலகத்தில் எல்லா குணத்தையும் கடைப்பிடிக்கிறதுக்கான புத்தியை கொடுத்துருக்காரு. வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்தில் உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும். ஆஹா, நான் யார்கிட்ட போகிறேன், எவ்வளோ உயர்ந்தவனாக ஆகிறதுக்கு போகிறேன், எல்லா குணமும் தாரணை செய்யக்கூடிய படிப்பை படிக்கிறதுக்காக போகிறேன். எப்படி ஒரு கன்யா கணவனோடு சந்திக்கிறாள் என்றால் நகைகள் முதலியவற்றையெல்லாம் அணிந்து கொள்கின்றார்கள் இல்லையா? அப்போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு போய் சந்திக்கிறாங்க. அப்பொழுது முகம் மலர்ந்து விடுகிறது. அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடைவதற்காக. அங்கே அந்த கணவனை சந்திக்கிறதுனா கொஞ்ச நேரம் சுகம் பார்க்கும் போது அப்புறம் துக்கம்தான். உங்கள் முகம் மலர்கின்றது சதா சுகம் பெறுவதற்காக. யாரை சந்திக்கிறோம்? சிவபாபா. ஆக அப்படிப்பட்ட தந்தையிடம் வரும்போது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். சத்தியுகத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள். பிறகு கலை குறைந்து கொண்டே போகும் இல்லையா, பிறவி எடுக்க எடுக்க. இப்பொழுதோ நீங்கள் பிராமணர்கள், ஈஸ்வரிய குழந்தைகள், ஈஸ்வரனோட டைரக்ட் படைப்பு. இப்பொழுது நீங்கள் அந்த அளவிற்கு குஷி என்பது இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு கிடைத்துள்ளார். நீங்கள் இந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா நமக்கு தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார், படிப்பிக்கிறார். பிறகு பாவனமாக்கி கூடவே அழைத்தும் செல்கின்றார். நாம் ஆத்மா இப்பொழுது இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபடுகிறோம். உள்ளுக்குள் அந்த அளவற்ற குஷி இருக்க வேண்டும். இந்த துக்கமான உலகத்திலேருந்து நாம் விடுதலையாகி போகிறோம். அந்த குஷி இருக்கணுங்கிற. பாபா உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். இந்த படிப்பை எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். மாணவர்கள் நல்லபடியாக படிக்கின்றார்கள் என்றால் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவார்கள். குழந்தைகள் சொல்கின்றார்கள், பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணாக ஆவோம் என்று.
இதுதான் சத்யநாராயணுடைய கதை. அதாவது நரனிலிருந்து நாராயணாக ஆகுவது. அந்த பொய்யான கதைகள்லாம் பிறவி பிறவிகளாக கேட்டு வந்தீர்கள். இப்பொழுது பாபாவிடமிருந்து ஒரே தடவை தான் கதை கேட்கும். நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்கிறீர்கள். அது பிறகு பக்தி மார்க்கத்தில் அப்படியே நடந்து வருகிறது. எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார், அதை பிறகு வருடம் சிவ ஜெயந்தியாக கொண்டாடி வந்துள்ளனர். ஒரு முறை தான், ஆனால் அதை வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. அவரோட பிறந்தது நாராயணோட கதை, சத்யநாராயணோட கதை பாபா இந்த சங்கமயுகத்தில் மட்டும் ஒரு முறை தான் சொல்கிறார். நரன்லேருந்து நாராயண ஆகிறோம். ஆனால் பிறவி பிறவிக்கும் அது பக்தியில் தொடர்ந்து அந்த கதையை கேட்டுட்ருக்கோம். அவர் எப்பொழுது வந்தார், என்ன செய்தார், எதுவும் தெரியாது. கிருஷ்ண ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றனர். அவரும் எப்போது வந்தார், எப்படி வந்தார், எதுவும் தெரியாது. அவ்வளோ உயர்ந்த நிலை எப்படி அடைஞ்சார். சொல்கின்றனர் கம்சபுரியில் வருகின்றார் என்று. கிருஷ்ணன் எப்படி கம்சன் இருக்கிற இடத்துக்கு வர முடியும், அசுரன் இருக்கிற இடத்துல அவர். இப்பொழுது அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார். குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றோம் இல்லையா. மதுபனுக்கு போகணுன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கணுங்கிற அனுபவம் செய்கின்றீர்கள் அல்லவா. எங்களுக்கு இன்னார் மூலம் புத்தியில் பதிந்தது. இவங்க கோர்ஸ் எடுத்தாங்க, எனக்கு பாபாவை தெரிஞ்சுக்கிட்டேன், பாபா வந்துள்ளாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். அந்த நாள் தொடங்கி பாபாவை நினைவு செய்கின்றோம். இந்த உங்களுடைய யாத்திரை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடம் வருவதற்கான யாத்திரை. பாபாவோ சைத்தன்யமாக இருக்கின்றார், குழந்தைகளிடம் செல்லவும் செய்கின்றார் இல்லையா. பாபாவும் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ பிரம்மா பாபா அந்தந்த இடத்துக்கெலாம் போனார். சிவபாபாவும். அதெல்லாம் ஜட யாத்திரைகள். உலகத்தில் இருக்கிறது ஜட யாத்திரை, இது சைத்தன்ய யாத்திரை. இங்கோ பாபா சைத்தன்யமாக இருக்கிறார். எப்படி நாம் ஆத்மா பேசுகிறோம், அதுபோல் பரமாத்மா தந்தையும் பேசுகிறார் ஒரு சரீரத்தின் மூலமாக. இந்த படிப்பு இனி வரப்போகும் 21 பிறவிகளுக்கும் சரீர நிர்வாகத்திற்காக என்னெல்லாம் தேவையோ எல்லா பிராப்தியும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கஷ்டமே பட வேண்டாம். அந்த படிப்பு ஒரு பிறவிக்காக மட்டும்தான் பலனை கொடுக்கும். இப்போது எந்த படிப்பை நாம் படிக்க வேண்டும், அதை விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு படிக்கணுமா, இல்லை பேலன்ஸ் பண்ணணும். அது படித்தாலும் இதுவும் படிக்கணும். இந்த படிப்பை இன்னும் அதிகமாக படிக்கணும். எந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும், பிராமண தொழில்னா எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். அந்த பிஸ்னஸ் எவ்வளவு தேவையோ அவ்வளோ செய்யணும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு பின்னாடியும் போகக்கூடாது. அப்போ பாபா கேட்குறார், எந்த படிப்பு அதிகமாக படிக்கணும், எந்த தொழிலை செய்யணும். பாபா கூறுகிறார், ரெண்டையுமே செய்யுங்கள், ஆனால் அதை மட்டும் அதிகமாக பண்ணிட்டு இதை விட்டுறாது. சன்னியாசிகளை போல் வீடு வாசலை விட்டு காட்டுக்கெல்லாம் செல்ல வேண்டாம். இதுவோ இல்லற மார்க்கம்தான், இருவருக்குமான படிப்பாகும் இல்லையா. இங்கே இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே படிக்கலாம், ஆனால் அனைவரும் படிக்க மாட்டார்கள். சிலர் நன்றாக படிப்பார்கள், சிலர் குறைவாக படிப்பார்கள். சிலருக்கு சட்டென்று புத்தியில் எல்லாமே பதிந்துவிடும், உடனே புரிஞ்சிடும். சிலரோ சூடான தோசைக்கல் போல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இல்லையா. தோசைக்கல்லில் தண்ணி பட்டுச்சுன்னா ஆவியாக உடனே போயிடுற மாதிரி ஞானம் கேட்பாங்கன்னா புத்தியில் இருக்காது. சிலர் சொல்கின்றனர், ஆம் நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன். சிலர் சொல்வார்கள், இதுவோ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளவுதான், பிறகு மறந்து போவார்கள். சிலருக்கு ஞானத்தின் அம்பு போல தைத்து விட்டால் உடனே வந்து புரிந்து கொள்கிறார்கள். சிலர் சொல்வார்கள், எனக்கு நேரம் இல்லை. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை. அப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு எதுவும் புத்தியில் பதியவில்லை. பாருங்கள், இந்த பிரம்மா இந்த பாபாவுக்கு உடனே புரிந்து விட்டதால் அப்பொழுதே அனைத்தையும் விட்டுவிட்டார். பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டார், இல்லறத்துலேருந்து விலகி தனியாக பாபா ஆசிரமம் ஆரம்பிச்சிட்டார், ஓம் மண்டலி. இப்போ புரிஞ்சிருச்சு, உடனே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டார். புரிந்து கொண்டார், ராஜ்ய பதவி கிடைக்கப் போகிறது. அதற்கு முன்னால் இதெல்லாம் என்ன, பாபாவுக்கு பைசா பேப்பர் மாதிரி தெரிஞ்சது பணமெல்லாம். நாமே பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும், அதெல்லாம் அவருக்கு உடனே ரியலைசேஷன் வந்தது. இப்பொழுது பாபா கூறுகிறார், அந்த தொழில் முதலியவற்றை செய்யுங்கள், வேண்டான்னு சொல்லலை, சரீர நிர்வாகத்துக்காக பண்ணுங்கள். ஒரு வாரம் மட்டும் இதை நல்லபடியாக வந்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லற காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும் தான், படைப்புகளின் பாலனையும் செய்ய வேண்டும் தான் இல்லை. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, சம்பாதிக்கிறது. அவர்களோ படைத்து விட்ட பிறகு ஓடிப்போய் விடுகிறார்கள். யார், சன்னியாசிகள். செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு செய்கிறதில்ல. பாபா கூறுகிறார், நீங்கள் படைத்திருக்கிறீர்கள் என்றால் குழந்தைகள் இருக்காங்கன்னா பிறகு நல்லபடியாக பரிபாலனையும் செய்யுங்கள், பார்த்துக்கோங்க. மனைவியோ குழந்தையோ நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் நல்லவர்கள், புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் பற்றி தெரிந்து விட்டதல்லவா, ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, நல்ல ஆத்மா. பாபா கூறுகிறார், நீங்கள் ஸ்ரீமத் படி நடப்பீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஆகலை, ஆனால் நான் உயர்ந்த பதவி அடையணும்னா நான் ஸ்ரீமத் படி நடக்கணும்.
இல்லை என்றால் ஆஸ்தி கிடைக்காது. தூய்மையானவர்களாக ஆகி நல்ல குழந்தை என்ற பெயரை வாங்க வேண்டும். அம்பு தைத்து விட்டது என்றால், அதாவது புத்தியில் பதிந்து விட்டது என்றால் என்ன சொல்வாங்க? சரி, இப்பொழுதோ நாங்கள் உண்மையான வருமானத்தை செய்ய வேண்டும், உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கணும், சேவை பண்ணணும். பாபா வந்துள்ளார் சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக. ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று மற்றவங்களுக்கும் கூறுங்கள். மரணம் எதிரிலேயே காத்திருக்கிறது. நன்மையோ அவர்களுக்கும் செய்ய வேண்டும் இல்லையா? குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களுக்கும் ஞானத்தை சொல்லுங்கள், கேட்குறவங்க கேட்பாங்க. இப்பொழுது நினைவு செய்யவில்லை என்றால் விக்ரமங்கள் எப்படி விநாசமாகும்? நினைவு செஞ்சால் தான் விநாசமாகும். பெண் குழந்தைகளாகிய உங்களுக்கு கடமை என்ன? தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டை உயர்த்துவது. சகோதரிகள் இருக்கீங்கன்னா அப்பா வீட்டையும் ஞானம் சொல்லுங்கள், புகுந்த வீட்லேயும் ஞானம் சொல்லுங்கள். உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வது. இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, ஞானத்தை புரிய வைங்க. பத்தித்தமான தமோ பிரதானமான மனிதர்களை சதோப்பிரதானமாக ஆக்குவதற்கான வழி சொல்ல வேண்டும். நீங்கள் அறிவீர்கள், ஒவ்வொரு பொருளும் பழையதிலிருந்து புதிதாக, புதியதிலிருந்து பழையதாக அவசியம் ஆகும். நரகத்தில் அனைவரும் தூய்மையாக இழந்த ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் கங்கையில் சென்று குளித்து தூய்மையாக ஆகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். முதலில் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம், அதனால் பாவனமாக ஆக வேண்டும் என்று பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும். சாது சன்னியாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்லுங்கள். கங்கையில் குளிச்சா பத்தாது, அவரை நினைக்கணும், அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. இந்த யோக அக்னியால், இந்த நினைவு யாத்திரையினால் உங்கள் கரைகள் எல்லாம் நீங்கிக் கொண்டே செல்லும், விகாரங்கள் போகும். எப்படி தேல் சென்று கொண்டே இருக்கும், எங்காவது மென்மையான ஒரு இடத்தை பார்த்தால், பொருளை பார்த்தால் கொட்டிவிடும். கல்லை கொட்ட முடியுமா? முடியாது. அதுக்கு தெரியும், கல்லில் போய் கொட்டி அதோட கொடுக்க உடச்சிக்காது. சாஃப்டாக இருக்கிற இடத்துல தான் அது கொட்டும். அதே போல தான் நீங்களும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். யாருக்கு சொன்னால் ஏற்றுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, உள்ளே போகும் புத்தியில் அவங்களுக்கு சொல்லுங்கள். இதையும் பாபா புரிய வைக்கிறார். என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கின்றார்களோ, சிவாலயத்தில், சிவனோட கோயில், கிருஷ்ணனின் கோயில், லக்ஷ்மி நாராயணோட கோயில், அங்கெல்லாம் போய் புரிய வைங்க. பக்தர்கள் எனக்கு பக்தி செய்து கொண்டே இருக்கின்றனர், அவர்களும் குழந்தைகள் தானே, இப்போ அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யுங்க. என்னிடமிருந்து ராஜ்யத்தை அடைந்திருந்தார், இப்பொழுது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். தேவதைகளின் பக்தர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? நம்பர் 1 சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்தியாக இருக்கின்றது. தேவதைகளோட பக்திங்கிறது இருக்குது, ஆனால் அதை விட உயர்ந்த பக்தி யாரோடது? சிவனுடைய பக்திங்கிறார். நம்பர் 1 பக்தி. பிறகு இறங்கி இப்பொழுது பூத பூஜையெல்லாம் செய்கிறார்கள். சிவனையும் விட்டு தேவதைகளையும் விட்டு இப்போ பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுறாங்க? வாயு பகவான், அக்னி பகவான்ட்டு பூஜை செய்கிறாங்க. சிவபாபா சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். சிவனுடைய பூஜாரிகளுக்கு புரிய வைப்பது சகஜமாக இருக்கும். இவர் ஆத்மாக்கள் அனைவருடைய தந்தை. இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அனைவரின் தந்தை சிவபாபாவாக இருக்கின்றார். சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை தருகின்றார். இப்பொழுது பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகும். நான் உங்களுக்கு வழி காண்பிக்கின்றேன். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குகின்றேன். ஞான கடலாக நான் இருக்கின்றேன். ஞானமும் சொல்லிக் கொடுக்கின்றேன். பாவனமாக ஆகுவதற்கு யோகமும் கற்றுத்தருகின்றேன். பிரம்மாவின் உடல் மூலம் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னை நினைவு செய்யுங்கள். தங்களின் 84 பிறவி அதையும் நினைவு செய்யுங்கள். நான் இவ்வளோ பிறவி எடுத்து என்னுடைய கடைசி பிறவியில் இருக்கேன். இப்போ என்னோடய முயற்சி இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பக்தர்கள் கோவில்களுக்கு கும்பமேளாவிற்கும் கூட வருபவர்கள் கிடைப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சேவை செய்யுங்கள். அங்கே சென்று பத்தித்த பாவனர் கங்கையா அல்லது பரமாத்மாவா என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். கங்கையில் குடித்தா தூய்மையாக முடியாது. பரமாத்மாவோட நினைவு தான் ஞான கங்கை. அதில் குளிக்கும்போது தான் ஆத்மா தூய்மையாகும்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி என்பது இருக்க வேண்டும். நாம் யாரிடம் செல்கின்றோம்? மதுபன் போகும்போது பாப் தாதா கிட்ட போகிறோன்னா அவ்வளோ குஷி இருக்கணுங்கிற. எவ்வளவு சாதாரணமாக இருக்கின்றார். அவர் இதெல்லாம் பெருமையாக ஏதாவது சொல்கிறாரா? எதுவுமே இல்லை. பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார்? தன்னை பெருசாக காட்டிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும்? ஸ்தூலமாக நான் தான் உயர்ந்த பகவான் காட்டிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? சன்னியாசிகளோ ஆடையெல்லாம் அணிந்து கொள்கிறார்கள் இல்லையா? மாற்றிக்கிறாங்க, வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, காவி உடை, ருத்ராட்ச மாலை,
அப்புறம் வந்து சடாமுடி வளர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த சாதாரண மனிதன்லேருந்து நான் இவ்வளோ உயர்ந்தவனாக இருக்கிறேங்கிறதுக்காக ஸ்தூலமாக அதெல்லாம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன பண்ண முடியும்? சன்னியாசிகளின் ஆடையை அணிந்து கொள்ள முடியாது. பாபா சொல்கிறார், நான் சாதாரண உடலை தான் எடுத்துக்கொள்கின்றேன். நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள், நான் என்ன செய்வதென்று. நான் தான் பகவான் வந்திருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறார் பாபா. இந்த ரதத்தை அலங்கரிக்க முடியுமா? அவர்களோ பக்தியில் உசேனின் குதிரையை பற்றி கூறுகின்றார்கள். அந்த குதிரையை வந்து அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க, அந்த ராஜாவோட குதிரையை. அதையெல்லாம் அலங்கரிக்கிறாங்க. இங்கே சிவபாபாவோட ரதத்தை பிறகு காளை மாடாக, நந்தியாக ஆக்கிவிட்டனர். காளை மாட்டின் நெற்றியில் வட்ட வடிவமாக, அதாவது சிவனுடைய சித்திரத்தையும் அந்த நெத்தியில் காட்டிட்டாங்க, லிங்கத்தை. இப்பொழுது சிவபாபா காளை மாட்டின் மீது எங்கிருந்து வருவார்? சரி, கோவிலில் நந்தியை ஏன் வைத்துள்ளனர்? சங்கரின் சவாரி தானே சொல்கிறாங்க, அப்புறம் லிங்கத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. சூக்ஷ்மவதனத்தின் சங்கருடைய சவாரி நடைபெறுகிறதா என்ன? அவர் என்ன காளை மாடலையாக போயிட்டு வராரு? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள். இதெல்லாம் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டுள்ளதுனால இப்படி தான் அதிலெல்லாம் சொல்லுவாங்கங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தனக்குத்தானே உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன். தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதி உள்ளவனாக ஆக்கிக்கொள்வேன். நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை வெளிப்படுத்துவேன். இரண்டாவது பாயிண்ட்டு, இரக்க மனமுடையவராகி தமோ பிரதானமான மனிதர்களை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். இறப்பதற்கு முன்னே அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும். வரதானம், ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கக்கூடிய தெய்வீக கண்ணாடியாக ஆக வேண்டும். குழந்தைகளான நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது 3 காலத்தையும் தரிசனம் செய்ய வையுங்கள். புரிய வைங்க. நம்ம ஆதியில் எப்படி இருந்தோம், மத்தியத்தில் எப்படி ஆகிட்டோம், கடைசியில் எப்படி ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு காட்டுங்க. ஆத்மா எங்கே இருந்தது, இங்கே வந்தது, என்னவாகுது, திரும்பி என்ன ஆக போகுது. இந்த தெய்வீக கண்ணாடியாக ஆகுங்கள். நாம் நேற்று எப்படி இருந்தோம், இன்று எப்படி இருக்கின்றோம், நாளை என்னவாக மாற உள்ளோம், இதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தென்பட வேண்டும். அப்படி ஞானத்தை புரிய வைங்க. எப்பொழுது இதனை தெரிந்த அனுபவம் செய்வார்களோ அப்பொழுது அநேக பிறவிகளுக்கான ஆசைகள் மற்றும் தாகம் தணிந்து முக்தி மற்றும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டால் தான் போக முடியும். முழுமை பெறும் நேரம் இது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு சுலபமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற ஈர்ப்புடன் வருவார்கள். ஞானம் புரிஞ்சாதான் வருவாங்க, ஆஸ்தி எடுத்துப்பாங்க. ஸ்லோகன், ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியாக இருந்தாலும் சுலபமாக அதை கடந்து விடுவீர்கள். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை பாபா. அவ்வளோதான். என்ன நடந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய வழியில் போயிட்டே இருந்தோன்னா, அவருடைய ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியிலையும் நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோன்னா, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கான தீர்வையும் பாபாவோட வழிப்படி செய்தோம் அப்படின்னா, எவ்வளோ சூறாவளி மாதிரி விஷயங்கள் வந்தாலும் சரி சுலபமாக கரை சேர்ந்துடலாம். இப்போ ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இருக்கும். மாறி வேறு விஷயங்களுக்கு நம்ம போயிடக்கூடாது. அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ஆளுமை மற்றும் தூய்மை எனும் தனித்தன்மையை கையாளுங்கள். எப்பொழுது நீங்கள் தூய்மை என்ற தனித்தன்மையுடன் விளங்குகிறீர்களோ அப்பொழுது வாரிசு தன்மை என்பது வெளிப்படும். வாரிசை உருவாக்க முடியும். எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு கவர்ச்சியின் பக்கமும் உங்களுடைய கண்கள் கவர்ந்து செல்லக்கூடாது, பொருளாகட்டும் மனிதனாகட்டும். வாரிசு என்றால் அதிகாரி. எனவே இங்கே ஒருவர் ஒரு பொழுதும் மாயைக்கு அவர்கள் அடிமையாகவே முடியாது. அடிமையான அதிகாரி இல்லை. எப்பொழுது அதிகாரி நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அவர்களே அங்கேயும் அதிகாரியாக ஆகின்றார்கள். இங்கே எப்போ நீங்கள் எதுக்கும் அடிமையாகாமல் அதிகாரியாக இருக்கீங்களோ அப்போ அங்கேயும் போய் ராஜா பதவியில் அதிகாரியாக ஆக முடியும். அச்சா, ஓம் சாந்தி.